வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளையோருக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகளின் வகைகள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என சன்ன ஜெயசுமன தெரிவிப்பு. உரிய திட்டங்களை முன்வைத்தால் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிக்க அனுமதி வழங்கப்படும் என்கிறார் ஹேமந்த ஹேரத். அவசர கால சட்டத்தினால் பேச்சு சுதந்திரம் உள்ளிட்டவை முடக்கப்பட மாட்டாது என்கிறார் ரமேஷ் பத்ரன. முன்னணி கைதிகளின் உரிமைக்கான குழு ஐநாவிடம் விடுத்துள்ள கோரிக்கை. அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தின் அதிகாரங்கள் தொடர்பான அறிவிப்பு வெளியீடு. கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு இந்திய பிரதமர் பாராட்டு. தமிழகத்திற்கு 1 கோடி கொரோனா தடுப்பூசி மத்திய அரசுக்கு அமைச்சர் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். எதிர்வரும் 6 வாரங்களுக்குள் 20 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி வழங்கும் பணியினை நிறைவு செய்வோம். அத்துடன் இளையோருக்கு வழங்கப்படும் தடுப்பூசிகளின் வகைகள் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று வெளியாகிய வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் ஆளும் கட்சி உறுப்பினர் சாந்த பண்டாரவால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் பல கிராம சேவகர் பிரிவுகளுக்கு தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையை ஏற்றுக்கொள்கிறோம். சினோஃபார்ம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு அதனை பெற்றுக் கொடுப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டன. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் சினோஃபார்ம் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்ட கிராம சேவகர் பிரிவுகளுக்கு உரிய வகையில் தடுப்பூசிகள் கிடைக்க பெற்றுவிடும். அதேபோன்று மாவட்ட மட்டத்தில் தரவுகளை பெற்றுக் கொடுக்கும் பணிகள் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. தரவுகளை பெற்றுக் கொடுப்பதில் காணப்பட்ட சில சிக்கல்கள் காரணமாகவும் தடுப்பூசி வழங்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு சனத்தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் தான் தரவுகள் சேகரிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது சனத்தொகையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதால் தரவுகள் தொடர்பில் பிரச்சினைகள் எழுந்திருக்கின்றன எனவும் இக்குறைபாடுகள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான உரிய திட்டங்களை கல்வி அமைச்சு முன்வைக்கும் பட்சத்தில் அதற்கான அனுமதி வழங்கப்படும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இதுவரையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான சிறந்த சூழல் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாளாந்தம் தொற்று உறுதியாகும் கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டு வருகின்றது. எனினும் கொரோனா பரிசோதனைகள் தொடர்ந்தும் பாரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு சில நேரங்களில் நாளாந்த நோயாளர்களின் முழு அறிக்கையையும் சுகாதார அமைச்சிற்கு கிடைக்கப்பெறவில்லை என்றும் அதில் சில தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். அவ்வாறான தரவுகள் தொற்று நோயியல் தடுப்பு பிரிவினால் பிந்தி கிடைக்கப்பெற்ற தரவுகளாக மொத்த நோயாளர்களுடன் சேர்க்கப்படும் எனவும் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருள் தொடர்பில் எழுந்த சர்ச்சைக்கு தீர்வு காணும் நோக்கத்திலேயே அவசர கால விதிமுறைகளை பிரகடனப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனை நீண்ட காலத்திற்கு நடைமுறைப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்திடம் இல்லை. அதன் மூலம் நாட்டில் பேச்சு சுதந்திரம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுப்பதற்கான சுதந்திரம் உள்ளிட்டவை முடக்கப்பட மாட்டாது என்று அமைச்சரவை இணை பேச்சாளர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பு இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன்போதே அவர் இதனை தெரிவித்தார். அந்த வகையில் உலகம் முழுவதிலும் கோவிட் பரவல் அதிகரித்து வருவதன் காரணமாக இவ்வருடம் 1600 பில்லியன் ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ தொடர்ந்து தெரிவித்துள்ளார். இறக்குமதி ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டம் தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அவர் அரசாங்கத்திற்கு மறைமுக வரிகள் மூலமாக கிடைக்க வேண்டிய 1600 பில்லியன் ரூபாய் வருமானத்தை அரசாங்கம் இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம், இலங்கை சுங்கம் மற்றும் மதுவரி திணைக்களங்கள் என்பன தனிமைப்படுத்தல் ஊரடங்கு காரணமாக முடக்கப்பட்டுள்ளதால் அதனூடாக கிடைக்க வேண்டிய வருமானமும் இல்லாது போயுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதார நடவடிக்கையை தீர்ப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் சர்வதேச நாணய நிதியத்துடனும் கலந்துரையாடி வருவதாகவும் இதன்போது சலுகைகள் கடன் முறை தொடர்பில் மாத்திரம் அவதானம் செலுத்துவதாகவும் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
அடிப்படை மனிதாபிமான கோட்பாடுகளுக்கு எதிரான ஏற்பாடுகளை கொண்ட பயங்கரவாத தடை சட்டத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை பிரஜைகளுக்கு நிவாரணம் வழங்க ஐக்கிய நாடுகள் சபை தலையிட வேண்டும் என முன்னணி கைதிகளின் உரிமைக்கான குழு கோரிக்கை விடுத்துள்ளது. செப்டம்பர் 13ஆம் தேதி ஆரம்பமாகும் பேரவையின் 48வது அமர்வில் இலங்கை குறித்து அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களின் உரிமைகள் குறித்து குறிப்பிட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கைதிகள் உரிமைகளை பாதுகாக்கும் குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்சேல் பட்லேட்டுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவரான சட்டத்தரணி செனகா பெரேரா கையெழுத்து இட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்த கடிதம் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் குறித்த ஐநாவின் விசேட தூதுவர் மற்றும் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்படும் GSP+ வரி சலுகை குறித்து மீளாய்வு செய்கையில் நீண்ட காலமாக தடுத்து வைத்திருப்பவர்கள் குறித்து கரிசனை செலுத்துமாறும் ஐரோப்பிய நாடாளுமன்றத்திடம் இந்த கடிதம் ஊடாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்துக்கு குறித்தொதுக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய மாவட்ட மற்றும் செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு குறித்த கட்டளை சட்டத்தின் 5வது சரத்திற்கமைய அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு அதிகாரம் உள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் தெரிவித்துள்ளார். நெல், அரிசி, சீனி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மொத்தமாக பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வர்த்தகர்களின் முறைகேடுகளை தடுக்கும் பொருட்டு ஜனாதிபதி அத்தியாவசிய உணவு விநியோகம் தொடர்பான கட்டாய விதிமுறைகளை பிரகடனப்படுத்தினார். இதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தை ஜனாதிபதி நியமித்தார். அரசாங்கத்தின் நிர்ணய விலை அல்லது இறக்குமதி விலையினை அடிப்படையாக கொண்டு அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்து பொதுமக்களுக்கு சாதாரண விலையில் விற்பனை செய்வதற்கான அதிகாரிகளை கொண்டு நடத்த முடியும். அத்துடன் மொத்த கொள்முதலுக்காக அரச வங்கிகளிடமிருந்து பெறப்பட்ட கடன்கள் கடன் உரிமையாளர்களிடமிருந்து அறவிடுவதற்கும் அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி செயலாளரினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பது வெளிநாட்டு செய்தி. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். டெல்லியில் இருந்து காணொலி மூலம் ஆசிரியர் வார விழாவை கொண்டாடும் ஷிக்ஷாக் பார்வ் மாநாட்டை இந்திய பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இதில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ஆடியோ வடிவிலான புத்தகங்கள் உள்ளிட்ட கல்வித்துறையில் பல்வேறு முக்கிய அம்சங்களை மோடி வெளியிட்டு வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர், இன்று தொடக்கப்பட்ட புதிய முயற்சிகள் எதிர்காலத்தில் கல்வித்துறையை கட்டமைக்கும் வகையில் இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாணவர்களை எதிர்கால கல்வி முறைக்கு தயார்படுத்தும் நோக்கில் புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்று காரணமாக கல்வித்துறைக்கு பெரும் சவால்கள் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட அவர், அத்தனை சவால்களையும் திறன்பட எதிர்கொண்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். 1 கோடி கொரோனா தடுப்பூசிகளை வழங்குமாறு மத்திய அரசிற்கு தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவிற்கு அவர் எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டிற்கு இதுவரை 3,31,84,000 தடுப்பூசிகளை மத்திய அரசு வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக நாளொன்றிற்கு 5 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தற்பொழுது 3 அல்லது 4 நாட்களுக்கு மட்டுமே போதுமான தடுப்பூசிகள் கையிருப்பில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே மேலும் வருகின்ற 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தி 18 வயதிற்கு மேற்பட்ட 20 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் டியூப் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.